இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் உங்கள் உசிலம்பட்டி குபேந்திரன் பேசுகிறேன். கடந்த 2 நாட்களாக நம்முடைய தம்பி நடிகர் சிவகாசி அவர்கள் தன்னுடைய பொதுக்குழுவில் பேசிய பேச்சுக்கு ஏன் இன்னும் பதில் போடவில்லை என்று நம்முடைய நண்பர்கள் எல்லாம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எனக்கு தொடர்ந்து கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் நிகழ்ச்சிகள் பல இருந்த காரணத்தால் அது போட முடியாமல் போனது. ஆகவே இன்றைக்கு என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். தம்பி அவர்கள் முதலில் பொதுக்குழுவிலே சொன்ன ஒரு விஷயம், முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் எனும் பெயரை நான் சொல்லிவிட்டேன், எனக்கு பெயரை சொல்வதில் பயம் என்றார்கள், இப்போது என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. அந்த பெயரை சொன்ன உடனே அவரது கட்சியை சேர்ந்த அந்த தம்பிகள் எல்லாம் உணர்வு பூர்வமாக எழுந்து நின்று கைதட்டி அந்த நிகழ்ச்சியை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அதுதான் அந்த பெயருக்குள்ள மரியாதை. அடுத்து அவருடைய பேச்சுக்கு எங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் நிறைய பதில் சொல்லிவிட்டார்கள். மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், அதே போல நம்முடைய அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அடுத்த தேர்தலில் 2026 தேர்தலில் சந்திப்போம் தம்பி என்று சொல்லிவிட்டார். எங்களுடைய மூத்த அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களிடத்தில் இவரை பற்றி கேட்டபோது இப்படி ஒரு ஆளை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். அவருடைய அனுபவத்திற்கும் அவருடைய அறிவு முதிர்ச்சிக்கும் அவர் சொன்னது சரிதான். தம்பி போக்கிரியை பற்றி என்ன மாதிரி ஆளுகளுக்கு நிறைய தெரியும், அதனால நான் கொஞ்சம் சொல்றேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 1 நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக மட்டுமே இருக்கின்ற ஒரு குடும்பம் தான் நீங்க பெயர் சொன்ன குடும்பம். தம்பி நல்லா தெரிஞ்சுங்க, 2 விஷயம்தான். ஒன்னு, அந்த குடும்பத்தை வசைபாடுகிறவன் தமிழ்நாட்டிலே வாழ்வான். இன்னொன்று, அந்த குடும்பத்தை வாழ்த்துகிறவன் தமிழ்நாட்டிலே வாழ்வான். நான் தான் திமுகவிற்கு போட்டி என்று நீங்கள் சொன்னீர்கள். நீங்கள் சொல்லி முடிப்பதற்குள் நம்முடைய பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு போட்டியாக வந்துவிட்டார். ஏதோ தம்பி விஜய் அவர்கள் அவருடைய பொதுக்குழுவிலே அவர்களுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காக அப்படி சொல்லி இருக்கலாமே தவிர மக்கள் எதிர்க்கட்சி என்ற அங்கீகாரத்தை எங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் தான் திமுகவுக்கு போட்டி என்று பழனிசாமி சொல்லுகிறார். அதற்குள்ள சீமான் வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, ஈரோடு தேர்தலில் பழனிசாமி விஜயமா அந்த திமுகவை எதிர்த்து நின்னீங்க, நான் தான் அவர்களை எதிர்த்து நின்றேன், ஆகவே திமுகவுக்கு போட்டி நான் தான் என்று சீமான் சொல்லுகிறார். அதற்குள்ள அண்ணாமலை வந்துட்டார். அவர் என்ன சொல்றார், ஒன்றியத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி நாங்கள் தான், அவர்களுக்கு பலமான போட்டியை தர முடியும், ஆகவே திமுகவுக்கு நேரடி போட்டி நாங்கள் தானே தவிர தமிழ்நாட்டிலே வேறு யாரும் இல்லை என்று அண்ணாமலை சொல்லுகிறார். தம்பி பத்ரி, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், திமுகவுக்கு போட்டி தான் என்று சொல்லுவதற்கே ஒரு தகுதி வேண்டும். அதற்கே நீங்கள் பழனிசாமியை தாண்டி வர வேண்டும், அண்ணாமலையை தாண்டி வர வேண்டும், சீமானை தாண்டி வர வேண்டும். ஆக திமுகவுக்கு யார் போட்டி என்பதிலே தான் உங்களுக்குள்ளே போட்டியை தவிர திமுகவிற்கு இதுவரைக்கும் யாரும் போட்டி என்று நிரூபிக்கப்படவில்லை. தம்பி, அடுத்து ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஒரே குடும்பம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆமா தம்பி, தமிழ்நாட்டையே தன் குடும்பமாக பாவித்து நடத்தி கொண்டிருக்கிற தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற காரணத்தினாலே தான் தனித்தனி குடும்பமாக பிரித்து பார்க்காமல் தமிழ்நாட்டையே தன் குடும்பமாக நினைத்து இன்னைக்கு ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கார். ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு கல்லூரிக்கு போகுதா 1000 ரூபாய் குடியா, ஒரு பையன் கல்லூரிக்கு போறானா 1000 ரூபாய் குடியா, அவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்களா அவங்களுக்கு உரிமை தொகை 1000 குடியா, அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்களா அவங்களுக்கு முதியோர் உதவி தொகையா ஒரு 1000 ரூபாய் குடியா என்று சொல்லி ஒரு குடும்பத்தில் யாராருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்து ஒரு குடும்ப தலைவனாக தமிழ்நாட்டை இன்றைக்கு அவர் நிர்வகித்து வருவதுதான் உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் கல்வி தொகை 2500 கோடியை நிறுத்தி வைத்துக் கொண்டு இந்தியை ஏற்றால்தான் நாங்கள் அந்த பணத்தை கொடுப்போம் என்று சொன்னபோது நீங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன், இது பண பிரச்சனை அல்ல இன பிரச்சனை என்று சொன்னவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். மேலும் தற்போது 4034 கோடி ரூபாயை 100 நாள் வேலை திட்டத்திலே நிறுத்தி வைத்துக் கொண்டு
தமிழ்நாட்டுக்கு நெருக்கடியை கொடுத்து தமிழ்நாட்டை மண்டியிட வைக்க பார்த்தார்கள். நம் தளபதியார் அவர்கள் தன்மானத்தை விட்டுக் கொடுத்து இனமானத்தை அடகு வைத்து வெகுமானம் பெறும் அடிமை புத்தி உள்ளவர்கள் இல்லை நாங்கள் என்று சொல்லி தமிழ்நாடான தன் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றியவர் நம்முடைய தளபதியார் அவர்கள். அதனால தம்பி திருப்பாச்சி, இந்த கோயில் பிரசாத ஆனந்த், அதே மாதிரி அந்த லாட்டரி சீட்டுக்காரர் மருமகன், அவங்களுக்கெல்லாம் அரசியல் அந்த அளவுக்கு தெரியாது. நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏதாவது ஒரு நாள் வர்றீங்க, திடீர்னு எதையாவது ஒன்று பேசுறீங்க, போயிடுறீங்க. அதனால பக்குவமா பேசி பழகுங்கள். நன்றி, வணக்கம்.